நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை. இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் சிறப்பு நேர்காணல் பகுதி. தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும், எல்லா விதமான துறைகள்லையும் ஒரு ஆர்வம் இருப்பதை போல இந்த ஆஸ்ட்ராலஜி, இந்த கணிதம் துறையும் பார்த்தீங்கன்னா கணிப்பு துறையும் ரொம்ப ஒரு ஆர்வமான ஒரு துறை தான் எல்லாருக்குமே, பொதுவாக வெகுஜன மக்களுக்குமே கூட. ஸோ இந்த நேரம் அப்படிங்கிறது இந்த வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறது துவங்கி இருக்கிறது. மார்ச் 5, 6 துவங்கி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதை பற்றிய விரிவான ஒரு அலசல்களை நம்மோடு பேசுவதற்காக இணைந்திருக்கிறார் மீண்டும் ஆஸ்ட்ராலஜர் கம் ரிசர்ச்சர் மரியாதைக்குரிய திருமிகு ஜீவிதா சுரேஷ்குமார் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்க. மிக்க மகிழ்ச்சி. உங்களை மீன் சந்திக்கிறதில்ல. நிகழ்ச்சிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் தொடர்ச்சியாக வகுப்புகள் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அந்த வகுப்புகள் அப்கமிங் கிளாஸஸ் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸை கொஞ்சம் மக்களுக்கு சொல்லிவிட்டு நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே துவங்கலாம். ஆக்சுவலாக ஃபஸ்ட் பேட்ச் முடிச்சாச்சு. பேசிக் கோர்ஸ் ஆஸ்ட்ராலஜி கோர்சஸ் ஃபஸ்ட் பேட்ச் முடிச்சு இப்போ செகண்ட் பேட்ச் மார்ச் 20 தொடங்குகிறோம். ஸோ இது எப்படி நான் ஸ்டூடெண்ட்ஸை சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, வரவங்க நான் எடுத்தோன்னே ஆஸ்ட்ராலஜர் ஆயிடுவேனா, நான் இப்படி இது கெயின் பண்ணிடுவேனா, நீங்கள் பர்டிகுலராக இந்த பேட்டர்ன் இந்த சிஸ்டம் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணி சொல்லிக் கொடுப்பீங்களா, அதெல்லாம் கிடையாது. இது எப்படின்னா உங்களுக்கு எல்லா சிஸ்டமுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். மைண்டை ஓப்பன் மைண்டடாக வச்சுட்டு நாலேஜ் கெயின் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வரணும். ஏன்னா ஆஸ்ட்ராலஜி பொறுத்த வரைக்கும் இது ஒரு கடல். ஸோ இது ஃபஸ்ட்டு 3 months கோர்ஸாக இருக்கும். இந்த 3 months கோர்ஸ் முடித்தவங்களுக்கு தான் நான் அடுத்தது நெக்ஸ்ட் லெவல் ஹையர் லெவல் கோர்சஸ் அவங்க தான் கண்டினியூ பண்ண முடியும். ஸோ இந்த 3 மாதம் கழிச்சு நெக்ஸ்ட் லெவல் கோர்சஸ் அப்படியே கண்டினியூ ஆயிரும். ஆல்ரெடி இருக்க ஃபஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸும் செகண்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸும் சேர்ந்து பண்ணுற மாதிரி இருக்கும். இடையில ஒர்க் ஷாப்ஸும் அப்பப்போ பண்ணுறோம். இப்போ தான் நட்சத்திர கிளாஸஸ் முடித்தோம். ஸோ இந்த கிளாஸஸ் போயிட்டுருக்கப்போ இடையில மறுபடியும் ஒரு ஒர்க் ஷாப் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வர ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் ஷாப்ஸுக்கு வராங்க அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு டிஸ்கவுண்ட்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் நம்ம ஸ்டூடெண்ட் இருக்கிறப்ப. ஸோ சேரணும்னு நினைக்கிறவங்க கம் வித் ஓப்பன் மைண்ட். ஏன்னா இது வரைக்கும் ஒரு 2000 பேத்துக்கு மேலே எங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் வந்தாலுமே நான் இன்னும் ஒரு 15 பேத்து கூட இவங்க தான் வேணும் நான் இன்னும் ஃபில்டர் பண்ணல. ஸோ அவ்வளோ ஃபில்டர் பண்ணி தான் எடுக்கிறோம். ஏன்னா குவாலிட்டி ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதோட எத்தனை பேர் வராங்கங்கிறது இல்லை, ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும். கொஞ்சம் பேர் இருந்தாலும் நாலேஜபிளாக இருக்கணும். 20th ஆரம்பிச்சு எப்போ முடியுது வகுப்புகள்? 3 மாத வகுப்புகள் தான் இது. மார்ச், ஏப்ரல், மே. அதாவது ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் கிளாஸஸ், வாரத்தில் ஒரு நாள் கிளாஸஸ் வைக்கிற மாதிரி. ஃபஸ்ட்டு ஃப்ரைடே சாட்டர்டேன்னு வச்சோம். பட் நிறைய பேர் கேட்டாங்க 2 நாள் முடியாதுங்கிறப்போ சரி சாட்டர்டே அதை அப்படியே 2 கிளாஸை ஒரே கிளாஸாக மாற்றிடலாம் அப்படிங்கிற மாதிரி. இந்த வகுப்புகள் தொடர்பாக நீங்கள் மேலதிக விவரங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய விவரங்களை அனுப்புங்க. அந்த மின்னஞ்சல் முகவரிலேருந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணி உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுவாங்க. நன்றி மேம். இப்போது நம்ம முக்கியமான ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம். ஸோ வாக்கிய பஞ்சாங்கம், திருக்கணித பஞ்சாங்கம் அப்படிங்கிறது குறித்து ஏற்கனவே நீங்கள் பல முறை பேசியிருக்கிறீங்க. நம்ம ஃபோர்த் ஸ்டேட் மூலத்தில் நீங்கள் பேசியிருக்கிறீங்க. இந்த முறை வந்திருக்கிறது என்ன சனிப்பெயர்ச்சி, என்ன மாறுபாடு இருக்குது, அதிலேருந்து நம்ம துவங்கிட்டு நம்ம அடுத்த ராசிகளுக்குள்ளே போகலாம். ஸோ மார்ச் 6 சனிப்பெயர்ச்சி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி அப்படிங்கிறது தான். அதாவது திருநள்ளாறில் இதை ஃபாலோ பண்ணுவாங்க அப்படிங்கிறது. கோயில் ஆகம விதிகளை வச்சு ஃபாலோ பண்ணது. பலாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியே ரிஷிகளால் இது கணிக்கப்பட்ட ஒரு விஷயம். அதெல்லாம் அந்த காலத்தில் ராஜாக்களுக்காகவும் கோயிலுடைய அமைப்புகளுக்காகவும் கட்டமைப்பாகவும் அதுக்காக வந்தது. தனி மனிதனுக்காக ஜோதிடம் வரல அந்த நேரத்தில். ஸோ இது கூட்டாக தான் வந்தது. ராஜாக்களுக்காக வந்தது, அரசு எப்படி இருக்குங்கிறதுக்காக வந்தது. ஸோ அதுக்கப்புறமா நம்ம தனி மனிதனுடைய ஜோதிடம் அப்படின்னு பார்க்குறப்போ சில விஷயங்கள் புரிய வந்தது. என்ன அப்படின்னா, இதுதான் ஒரு 200 வருடங்களாக போய் கொண்டு இருக்கிற ஒரு டிபேட்டே இதுதான். அது என்னன்னா, அக்யூரசின்னு ஒரு விஷயம் இருக்குது. நம்மளுடைய கிராவிடேஷனல் புல்லுன்னு ஒன்று இருக்குது. கிரகங்கள் அப்போ கணிச்ச மாதிரி அதே பேட்டர்ன்லாம் மூவ் ஆகலைங்கிறது ஒன்று இருக்குது. லைட்டாக நம்மளுடைய குளோபன் டில்ட் ஆயிடுச்சுங்கிறதெல்லாம் ஒன்று இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்க்குறப்போ சரியான முறைப்படி பிளானட்ஸ் மூவ் ஆகிறது இல்லை. அதனால தான் நம்ம வக்ரம் அடையுது. இப்போ கூட நம்ம ரீசெண்டாக என்ன சொல்லியிருப்போம், குரு பெயர்ச்சியில் கூட குரு முன்னாடி திரும்பி பின்னாடி போகிறாருன்னு ஒன்று இருக்குது. ஸோ இதெல்லாம் என்னன்னா, அதான் குரு அங்கேயே தான் இருக்குது. நம்ம நின்றுட்டு இருப்போம், இந்த பக்கம் ஒரு பஸ் பாஸ் ஆகி போகிறப்போ நம்ம மூவ் ஆகிற மாதிரி தெரியுங்கிற ஒரு விஷயம் தான். ஸோ இந்த மாதிரி பிளானட்ஸில் சில விஷயங்கள் நடக்கிறப்போ இதெல்லாம் அக்யூரசி. ஒரு நிமிஷம் மிஸ் பண்ணனா கூட எல்லாமே மாறும். லக்னம் எல்லாமே மாறிடும். ஸோ ஒரு சனி அப்படிங்கிறப்போ ஒரு ராசியில் 2.5 வருஷம் இருக்கும், மெதுவாக தான் மூவ் ஆகும் அப்படிங்கிறது. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி ஆல்ரெடி சனி வந்துட்டார்.
அப்படிங்கிறது தான். இப்போ வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி இப்போ தான் வராரு அப்படிங்கிறது அந்த காலத்தில் கணிக்கப்பட்ட ஒரு விஷயங்கிறப்போ ம். இதை வந்து நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணிக்கலாம். ம். ஸோ இது வந்து இது மரியாதையாக இதை நம்ம எடுத்துக்கிறது அப்படிங்கிறது தான். அப்போ இந்த வாக்கிய பஞ்சாங்கத்தை நம்ம எப்படி பார்க்கணும்னா குளோபல் வைஸ் எப்படி இருக்குங்கிற ஒரு விஷயத்தை தான் ஓ! நம்ம பார்க்கணும் உலக லெவல்ல. அப்படிங்கிறது தான் பார்க்கணும். என்ன பொதுவான மாற்றங்கள் எப்படின்னு பார்க்கணுமே தவிர்த்து தனி மனிதனுக்கு என்ன ஆகும் ம். அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம இப்போ பார்க்குற மாதிரி பெருசாக கிடையாது. ஏன்னா ஓகே. அடுத்தது குரு பயிற்சி. ம். ஸோ இந்த சனி ஒரு விஷயம் பண்ணுறப்போ குரு வந்து காப்பாற்றுவாரெல்லாம் ஒன்று இருக்குது. ஓகே, ஓகே. ஜூன் மாசம் குரு பெயர்ச்சி வருதுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ ஆமாம். இல்லையா? அப்போ ஓகே. வந்து குரு வரப்போ வந்து சனி கொஞ்சம் சைலண்ட் ஆவார் தான். குரு ம்ஹ்ம். பார்த்தாலே கொஞ்சம் சனி சைலண்ட் ஆவாருங்கிறதுனால தான் இதை யாரும் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்க வேணாம். ஆனால் ஒரு சிலர் ஆல்ரெடி அவங்களுக்கு சனி பயிற்சிங்கிற ஒரு விஷயம்லாம் நடந்துட்டு இருக்கனால அவங்கெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இப்போ பொலிட்டிக்கலா நம்ம எலக்ஷனை நோக்கி நகர்றோம் அப்படிங்கிறதுனால, நெறைய நேயர்களும் சில பேர் வந்து விரும்புனாங்க. அண்ட் சில பேர் கேட்கவும் செய்றாங்க. கடகராசி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ தாவேக தலைவர் விஜய் அவர்களுக்கு கடகராசி தான். அவர் நடிகரா இருந்தாரு. இப்போ கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு. பல இன்னல்கள், நெருக்கடிகள் அவருக்கும் ஏற்படுது. அவரால சொசைட்டிக்கும் ஏற்படுதுங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அவருக்கு எப்படி இருக்குன்னு ஏதாவது தெரிஞ்சுக்க முடியுமா? அவருடைய ஜாதகம் ஏதாவது உங்களுக்கு கிடைச்சதா? அதாவது ஜாதகம் கிடைச்சது. ஆனா, அது எந்த அளவுக்கு அது கரெக்ட்டான ஜாதகம்னு சரி, நமக்கு சரி. தெரியாது. கடகராசி விஜய் தானே அவரு? ஆமா. கடகராசி தான். அது ம். விஜயே குடுத்தா தானே இதுதான் உங்களுடைய ஓகே, ஜாதகம்னு ஓகே, நம்ம கரெக்ட்டா ஓகே. சொல்ல முடியும். பார்த்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா, ஆல்ரெடி இந்த அஷ்டமத்தில சனி இருந்து அவங்களுக்கு ஒரு வேலை பார்த்துட்டு இருந்த காலத்திலேயே வந்து எமோஷனலா ஃபர்ஸ்ட்டு நெறைய ஹர்ட் ஆயிருந்திருப்பாங்க. ஓ! ஸோ, அந்த எமோஷனல் ஹர்ட் என்ன பண்ணியிருக்கும்னா, யாரையுமே நான் இனிமேல் நம்ப மாட்டேன். ஒரு விரக்தி நிலைக்கு போயிட்டு, இனிமேல் நான் எனக்காக வாழ்வேன், எனக்காக செயல்படுவேன், எனக்கு என்ன தோணுதோ எமோஷன்ஸ் வந்து அவங்கள டிரைவ் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ, இப்போ வந்து 9வது இடத்துக்கு வந்து சனி போய் உட்கார்றப்போ இது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த எமோஷன் கர்மாங்கிறது வேலை பார்க்க ஆரம்பிக்கும். ஓ! ஸோ, அந்த லாஜிக்கல் திங்கிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வேலை பார்க்கவே பார்க்காது. இன்னும் சொல்லப்போனா, கடகத்துக்கு வந்து புதன் பகை அப்படின்னு ஒண்ணு இருக்குது. ஏன்னா வந்து சந்திரனுக்கு புதன் பிறந்ததா, இல்லீகலா பிறந்ததா, இது அஸ்ட்ராலஜில சொல்றது உண்டு அப்படிங்கிறப்போ, சந்திரன் ஹெல்ப் பண்ற இடத்துக்கு வந்தா கூட, புதன் பேச்ச வந்து சந்திரன் கேட்காதுங்கிற ஒரு விஷயம் அந்த மாரிலாம் ஒரு காம்பினேஷன் இருக்கப்போ, புத்தி ஒழுங்கா செயல்படாது அப்படிங்கிறது தான் கடகத்துக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அப்ப இந்த லாஜிக்கல் திங்கிங்குள்ளார இவங்க எப்படியாவது போகணும் அப்படின்னா, லாஜிக்கல் திங்கிங்குள்ள போக முடியாட்டாலும், ஒரு மென்டர் மாரி யாராவது ஒருத்தங்க இருக்கணும். ஒரு மென்டாரா இருக்கணும். மென்டரா வழிகாட்டி யாராவது இருக்கணும். வேறு ஒருத்தங்க மென்டரா வரணும். வேறு ஒருத்தவங்களுடைய குரு மாரி ஒருத்தவங்க வந்து வழிகாட்டுறப்போ, சரியான குரு அமையறதும் வந்து கடகத்துக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். ஓ! ஸோ தன்னுடைய குருவ சரியா செலக்ட் பண்ணணும். குருமார்கள் நல்ல நல்ல குருமார்கள்லாம் வருவாங்க கடகத்துக்கு. ஆனா, இந்த கடகம் யார சூஸ் பண்ணுதுன்னு ஒண்ணு இருக்குது. நான் உனக்கு நல்லது பண்றேன்னு சொல்லி உயிர குடுத்து வரக்கூடிய குருமார்கள்லாம் இருப்பாங்க. இவங்க கரெக்ட்டா யார் இவங்களுக்கு சொஃபிஸ்டிகேட்டடா இருக்காங்களோ, யார் இவங்கள கொஞ்சம் லிபரலா வச்சிருக்காங்களோ, யாரு அவங்க இவங்கள கிட்ட பேம்பர் பண்றாங்களோ அவங்கள அந்த மாரி கம்ஃபர்ட் ஜோனுக்கு போறப்போ, ஓகே. ஸோ இந்த இடத்துல புதன் வேலை பார்க்காது அப்படிங்கிறது தான். லாஜிக்கலா திங்க் பண்ணாது. லாஜிக்கலா திங்க் பண்ணாது. அகைன் எமோஷனல் கனெக்ட் எங்கவோ அங்க தான் போவாங்க. ஸோ இந்த எமோஷன்ஸ வந்து கொஞ்சம் லிமிட்டேஷன் பண்ணிட்டாங்கன்னா, கரெக்ட்டா இருக்கும். ஏன்னா இது சந்திரன். இந்த எமோஷனல் கர்மா அப்படிங்கிறது வந்து நம்மள எங்க வேணாலும் லீட் பண்ணி கொண்டு போயிரும் அப்ப இன்னைக்கு அப்படிங்கிறது தான். இவருடைய செயல்பாடுகள் அப்படிங்கிறது எமோஷனலா தான் நகர்ந்துகிட்டு இருக்குன்றீங்க. முழுக்க முழுக்க இது எமோஷனல் கர்மா தான். இது லாஜிக்கல் திங்கிங்கே கிடையாது. ம்ஹ்ம், ம்ஹ்ம். ஸோ அதான் சொன்னேன்ல. இது ஆல்ரெடி ஏன்னா அந்த இன்னைக்கு வந்து நம்ம இன்டெப்த்தா பேசலனா கூட அவருடைய பொலிட்டிக்கல் கரியர் அண்ட் பர்சனல் கரியர் ஆல்சோ இன்னைக்கு வந்து டிபேட்டபிள் பாயிண்டா மாறி நிக்கும்போது, அவர் ஒரு நெருக்கடியான சூழல்ல இருக்கிறாரு. அவருக்கு பல பிரச்சனைகள் சுத்தி வந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுதுல்ல. இல்ல நம்ம ஆல்ரெடி அவருடைய அ அவருடைய கொடிய கட்சி வந்து கொடிய பத்தி கட்சி நீங்க கொடிய வந்து பேசியிருந்தீங்க. நம்ம ஒரு டைம் வந்து டீகோட் பண்ணி நம்ம ஆமா. பேசியிருந்தோம். ஸோ அதில கூட நான் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்ப என்ன சொல்லியிருப்பேன்னா, இவருக்கு கூட யாராவது சரியான கூட்டணிகள் வரணும். சேர்வார் சேர்க்கை மிக அவசியம் ம். அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் அப்ப சொல்லியிருந்தோம். ஸோ அதே விஷயங்கள் தான் இப்ப நடக்குது. சேர்வார் சேர்க்கை ரொம்ப அவசியம். யாரு உங்களோட இருக்கிறாங்க? யார் உங்கள ட்ரிகர் பண்றாங்க? யார் பேச்ச நீங்க கேட்கணும், கேட்கக்கூடாது. இப்ப எப்படி இருக்கும்னா, நான் யார் பேச்சுமே கேட்க மாட்டேங்கிற மாரி தான் இருக்கும். ஸோ இது என்ன ஆகுதுன்னா, இந்த எமோஷன்ஸ் என்ன பண்ணும்னா, ஆனத பார்த்துக்கலாம் தான் பண்ணும். ஓ! அந்த அந்த எக்ஸ்ட்ரீம் கொண்டு ஸோ போயிரும். அந்த பின் விளைவுகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து இது அவங்களுக்கு ஹெல்ப் ஓகே, பண்ணாது. ஓகே, ஓகே, அந்த ஓகே, பின் ஓகே. விளைவுகள் வந்து எப்படி இருக்கும்னா, ரொம்ப சைலன்ட்டாவே ஹேண்டில் பண்ற மாரி இருக்கும். இது எஸ்கேபிசம் மாரி பண்ணுனாலும், சனி என்ன பண்ணும்னா, சேலஞ்ச ஃபேஸ் பண்ண வைக்காம விடவே விடாது. ஓ! ஸோ அதனால தான் சொன்னேன், ஒரு குருவோடைய அனுகிரகத்த நீங்க வாங்கிக்கிறது நல்லது. ஏன்னா, அகைன் கடகத்துக்கு சனி பகை. ஸோ சனி எப்படி கடகத்த பார்க்கும் அப்படின்னா, என்ன எஃபோர்ட் போடுறாங்க? யார மதிக்கிறாங்க? அ மதிப்பு மரியாதைய வந்து ரொம்ப எதிர்பார்க்கும் சனி. ஸோ நீங்க யாரெல்லாம் ரெஸ்பெக்ட் பண்ணலையோ, யாரெல்லாம் தூக்கி எறியுறீங்களோ,
அப்போ வந்து மறுபடியும் வந்து சனி கை வைக்கும். அதே மாரி கடகத்துக்கு பொறுத்தவரைக்கும் சுக்கிரனும் சில வேலைகள் செய்யும். ஏன்னா, இங்க குரு தான் உச்சம். ஒரு இல்ல இவருடைய ஜாதகத்துல நீங்க சொல்றது எல்லாமே எல்லாமே இருக்குது. இருக்கு. ஓகே. இப்ப வந்து கடகத்துக்கு வந்து குரு உச்சம் அப்படிங்கிறப்போ, குரு தான் ஹெல்ப் பண்ண போதுன்னா, அப்ப ஆட்டோமேட்டிக்கா அங்க சுக்கிரனுக்கு பெருசா வேலை இல்ல அப்படிங்கிறது தான் அர்த்தம். ம்ஹ்ம். சுக்கிரன் வந்து பெண்ண குறிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ பெண்ணால வந்து நீங்க சில அவமானங்கள் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ பெண்ணால தான் நீங்க பிரச்சனைகள ஃபேஸ் பண்ணி ஆகணுங்கிறப்போ, இப்ப அம்மா, ஒய்ஃபு, ஃப்ரெண்டு யாரா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு பெண்கள், இந்த பெண்களாலேயே அவங்களுக்கு நல்லதும் நடக்கும். இந்த பெண்களாலே ஆவதும் அழிவதும் பெண்ணாலே அந்த மாரி ஒரு கான்செப்ட்குள்ளேயே இவங்க போயிடுவாங்க அப்படிங்கிறது தான். ஓகே. எப்படி இத இத கிராஸ் பண்ணி வந்துருவாரு அப்படிங்கிற மாரி அவருடைய கட்டங்கள் இருக்கா? பொலிட்டிக்கலா அவரு அடுத்த ஜம்புக்கு போவாரா? லாஜிக்கலா திங்க் பண்ணா, ப்ராப்பரா ஸ்ட்ராட்டஜி போட்டாருன்னா, இங்க புதன் ஒழுங்கா வேல பார்த்துச்சுன்னா, இது நடக்கும். ம். நீங்க எமோஷன்ஸ் தான் இங்க வேல பார்க்க போது. இந்த சந்திரன் தான் எல்லாமே பண்ண போது அப்படின்னா, இட் இஸ் டஃப். ம். கட்சி இருக்கும். கட்சி இருக்கும். பட் அவர் இருப்பாரான்னு தெரியலன்றீங்க. அவரும் இருப்பாரு. இல்ல வெற்றியை நோக்கி அப்படி கேட்கிறேன். ஒரு வெற்றி சிஎம் ஆகணுன்றது தான் அவருடைய இலக்கு. நம்ம தனித்தே பெரும்பான்மையான ஆட்சி அமைக்கணும்னு தான் அவர் சொல்றாரு. நீங்க அவர் கொடியெல்லாம் கூட டீகோட் பண்ணி நம்ம வந்து பேசியிருக்கிறோம். ஸோ சிஎம் ஆகணும்னு நினைக்கிறவருக்கு அதை நோக்கி போறதுக்கான பாதை இருக்கான்னு நீங்க தெரிஞ்சிருப்பீங்களே எப்படியும். அது வந்து கைண்ட் ஆஃப் ஸ்பாய்லர் மாரி தான் இருக்கு. ஸ்பாய்லர் மாரி தான். ஸோ வாய்ப்பில்ல ராஜான்றதா நீங்க சொல்றதா நான் இல்ல புரிஞ்சுக்கிறேன். அவருக்கு அந்த க்ரவுட் புல்லிங் எல்லாமே உண்டு. அந்த ம். அட்ராக்ஷன் எல்லாமே உண்டு. எல்லாமே நடக்கும். ஆனா, நீங்க அந்த சிம்மாசனத்துக்கு போகணும் அப்படிங்கிறப்போ, உங்களுக்கு சூரியனுடைய சப்போர்ட் நல்லா இருக்கணும். சூரியனோட சனியெல்லாம் வரக்கூடாது. சூரியனோட சனி வந்தாலே அகைன் நீங்க டவுன் டூ எர்த்தா ஆயிதான் ஆகணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒண்ணு இருக்கு. ஸோ அப்ப நீங்க யாரு கூடயாவது போய் சரண்டர் ஆகணுங்கிற ஒரு விஷயம் இருக்குது. சரண்டரிங் இல்ல அப்படின்னா, அது நடக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறது தான். ஒரு ரீப்ளேஸ்மென்ட் வரலாம். கடகராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குது? அவங்க என்ன மாரி விஷயங்கள ஃபேஸ் பண்ண போறாங்க இந்த சனி பெயர்ச்சியில? கடகராசிக்கு வந்து வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி இப்பதான் வந்து 9வது ஸ்தானத்துக்கு வந்து போறாரு அப்படிங்கிறப்போ, இது என்னன்னா, அப்பாவோடைய கர்ம வினைகளை குறிக்கக்கூடிய ஒரு இடமாவே இது இருக்கும். ம்ஹ்ம். ஸோ அப்பாவோடைய ஹெல்த் முதல் கவனம் ஓகே. அப்படின்னு ஒன்று இருக்குது. அதே மாதிரி அப்பா சிலருக்கு இருக்க மாட்டாங்க அப்படின்லாம் ஒன்று இருக்கும்னா, அந்த அப்பா சைடில் இருக்கிற அப்பாவுக்கு இந்த மாதிரி முன்னோர்கள் வழிபாடு அப்படிங்கிறது வந்து சிவன் ஸ்தலங்களில் போய் இவங்க பண்ணிட்டு வராங்க. மோட்ச விளக்கெல்லாம் வச்சுட்டு வராங்க அப்படிங்கிறப்போ, அந்த ஆன்மாக்களுக்கு சாந்தி கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து கடகத்துக்கு உண்டு அப்படிங்கிறது தான். இவங்களுக்கு வந்து குரு வருவார், காப்பாத்துறதுக்குன்னு வருவார். ஆனால் அதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது அப்படிங்கிறது ம். தான். ஸோ இன்னுமே இவங்க வந்து எஃபர்ட் போடுற இடத்துல அவங்களுடைய அப்பா சைடில் இருக்கவங்க என்ன கர்ம வினைகள் பண்ணாங்களோ, என்ன தர்மங்கள் பண்ணுனாங்களோ, கர்ம தர்மம் பண்ணாங்களோ, அதுக்கு பலன் அனுபவிக்கிற மாதிரியான ஒரு விஷயம். சில பேர்த்துக்கு வந்து பிரிவினைகள் கூட இருக்கும். அப்பா கிட்ட இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஆகி வந்த விஷயங்கள் இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். பட் ஸ்டில் அவங்க கம்ஃபர்ட் ஜோனில் தான் இருக்கிறாங்க. சுற்றி இருக்கவங்க எப்படி இவங்களை ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. ம். ஸோ வந்து எல்லா விஷயத்தையுமே இவங்க 360 டிகிரிஸில் கவனிக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து கடகத்துக்கு சொல்லக்கூடியது. அவங்களுக்கு பொருளாதார ரீதியா ஏற்றங்கள் இருக்குமா? எப்படி இருப்பாங்க? அவங்க வழிபட வேண்டிய தெய்வம் என்ன? பொருளாதார ரீதியாக பார்க்குறப்போ அவங்களுக்கு பிரச்சனைகள் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. என்ன அப்படின்னா அதே தான். இது வந்து அப்பா வழி ஒரு கர்மம் பண்ணியிருக்கிறாங்க, இல்லை நல்லபடியாக ஒரு தர்மம் பண்ணியிருக்காங்கன்னா, அந்த தர்மம் உங்களுக்கு வந்து சேரும். அவங்க ரொம்ப கர்மம் பண்ணியிருக்காங்கன்னா, அந்த கர்மத்துக்கு இப்போ நீங்கள் பதில் சொல்கிற மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ பொருளாதார ரீதி வந்து கர்மமும் தர்மமும் ஒன்றாவே அவங்களுக்கு ஒரு வேலை பார்க்குது அப்படிங்கிறது தான். கோயில் அப்படின்னு பார்க்குறப்போ இவங்க சிவன் ஸ்தலங்களுக்கு தான் போகணும். பேரூரில் இருக்கக்கூடிய சிவனை போய் அவங்க வழிபாடு பண்ணுறாங்க அப்படின்னா, அங்கே போய் அவங்க ஒரு மோட்ச விளக்கு வச்சு முன்னோர்கள் நினச்சி ஒரு ம். வழிபாடு பண்ணுறாங்கங்கிறப்போ, முன்னோர்களுடைய பாதுகாப்பு அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடைக்கும். ஆக்சுவலி இப்போ நெறைய பெருசாக பயந்துக்கணுங்கிற ஒரு அவசியம் கிடையாது. சனினாலே ஒரு கரெக்ஷன் பண்ண வரவர் தான். என்ன தவறுகள் செஞ்சோமோ அதுக்கான வினை அனுபவிக்கிறது தான் இப்போ வரோங்கிறப்போ, உடனே அதை நீங்கள் சரி பார்த்துட்டீங்கன்னா லைஃப் சேஞ்ச் ஓவர் அப்படிங்கிறது தான். அந்த லைஃப்பை மாற்றாமல் சனி கிளம்பவே மாட்டார். இல்லைன்னா நம்ம லூப்குள்ளேயே சுற்றிட்டே இருக்கிற மாதிரி தான் அந்த விஷயம் இருக்கும். ஸோ அதனால தவறுகளை திருத்திக்கக்கூடியதுக்கு தான், திருத்துறது தான் வந்து சனி பயிற்சியே. ஸோ யாரும் பயப்பட வேண்டாம் பொதுவா. பயப்பட வேண்டாம். மாற்றம் தான். மாற்றத்தை கொடுக்கக்கூடியது தான் கொஞ்சம் ஸ்லோவாக கொடுக்கும். ம். அதை வந்து பொறுமையாக ஏற்றுக்கணும் அப்படிங்கிறப்போ, ஏன்னா சனி லேட்டாக கொடுத்தாலும் திரும்ப வாங்க மாட்டாருன்னு ஒன்று இருக்குது. ஓ! சனி வந்து ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையில் 30 வயசு ஆகிறதுக்குள்ள எல்லாத்துக்குமே சனி வந்தே தீரும் அப்படிங்கிறது தான் ஒன்று இருக்குது. ம். ஸோ ஒவ்வொரு ஏஜ் கேட்டகரிக்குமே லைஃப் ஸ்டைல் மாறிட்டே தான் இருக்குங்கிறப்போ அப்கிரேடேஷன் தான். சனி கொடுத்துட்டு போகிறப்போ உங்கள்கிட்ட நல்லபடியாகவே கொடுத்துட்டு போவாருங்கிறப்போ அதை பத்திரமா வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு இன்கம் வருதுன்னா சனி தான் கொடுக்குறாரு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அந்த மாரி பார்க்கலாம். நன்றி. நன்றி. மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.